கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவீங்க. மாடு சீக்கிரம் சரியாயிடும். அப்படிப்பட்டவங்க தான் நீங்க மதுரை மக்கள். நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடுமுரடா இருப்பீங்க. பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருப்பீங்க. திருப்பாச்சி அருவாலாம் வச்சு சுட்டிருப்பீங்க. ஆனா உங்க எல்லாரும் கிட்டையும் பழகி பார்த்தா தெரியும் நீங்க குழந்தையோட மென்மையானவங்கன்னு. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல, தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல. இந்த ஷூட்டிங் வரும்போதெல்லாம் உங்க ஏரியால ஏலே ஏலேன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது பயங்கர அதட்டல் தெரியும், ஒரு வேகம் தெரியும் ஏழைன்னு கூப்பிடும் போது. ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் ஒளிஞ்சிருக்கும் நீங்க கூப்பிடுற அந்த ஏழையில. அதனாலதான் என்னமோ தெரியல, அந்த அப்பன படங்கள், சில படங்கள் மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி இப்படிலாம் பேர் அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு டயலாக் கூட ஞாபகம் வருது போக்கிரி படத்துல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த இந்த டயலாக்ல நான் பேசுறதுக்கு தைரியமே, அந்த துணிச்சல், அந்த தில்லாம் நீங்க எனக்கு கொடுத்ததுதான். இந்த அழகான ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோட, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ இங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன், இப்ப எல்லாரும் சொன்னாங்க பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடியூசர். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவரு நினைச்சிருந்தா சென்னையில் ஏதாவது ஒரு தியேட்டர்லயோ இல்ல ஒரு ஹால்லையோ இல்லைன்னா ஒரு ஸ்டேடியம்லயோ பண்ணியிருக்கலாம் ஃபங்க்ஷன். அவர் நினைச்சிருந்தா